வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலெக்ஷன் தேர்தலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியன் பாலிட்டிக்ல சிலபஸ் வைஸ் பார்க்கறதுல அடுத்த டாபிக் தான் இது. தேர்தலை பத்தி பார்க்க போறோம். தேர்தல் அப்படிங்கும்போது இந்தியாவுல தேர்தல் வந்து எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேர்தல் அப்படிங்கும்போது இந்தியாவுல எந்த மாதிரி தேர்தல் முறைமைகள் இருக்கு, தேர்தல்ல எப்படியெல்லாம் நடத்துறாங்க, முகமைகள் எது நடத்துது அப்படின்னும், இந்திய தேர்தல் நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சில தேர்தல் சீர்திருத்தங்கள் எல்லாம் இந்தியாவுல கொண்டு வந்தாங்க. அந்த சீர்திருத்த குழுக்களை பத்தி பார்த்துக்கலாம். தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையர் பத்தியும், மாநில தேர்தல் ஆணையங்களை பத்தியும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தேர்தல் அப்படின்னு என்னன்னா, குறிப்பிட்ட கால இடைவெளியில் மக்கள் தங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கும் விருப்பப்படி அவர்களை மாற்றுவதற்கும் தகுந்த வழிமுறைகளை தேவைப்படுகிறது. அதுவே என்னன்னா தேர்தல் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. குறிப்பிட்ட இடைவெளியில வந்து தங்களோட பிரதிநிதிகளை வந்து தமது விருப்பப்படி மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறை தான் வந்து தேர்தல். அதாவது ஜனநாயக நாடு, குடியரசு நாடு அப்படிங்கும்போது மக்கள் பிரதிநிதிகளை மக்களே வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படியே வந்து ராஜா காலத்துலதான் பார்த்தோம்னா ராஜா ஆழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட இறப்பு வரைக்கும் தொடர்ந்து அவர் ஆட்சி செய்வாரு. அவர் இறந்தாரு அப்படின்னா அவரோட மூத்த மகன் வந்து அடுத்த அரச பதவிக்கு வருவாரு. இப்படி தொடர்ந்து அவரோட ஆயுள் முழுவதும் அரசராகவே இருப்பாரு, அரசராகவே இறப்பாங்க. அந்த மாதிரி ஜனநாயக நாட்டுல இருக்கக்கூடாது. ஒரு பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அவர் பதவியில இருக்கணும். தொடர்ந்து அவர் பதவியில இருந்துட்டு இருந்தாரு அப்படின்னா அது சரி வராது. ஏன்னா ஜனநாயக நாடு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கணும், ஒருத்தர் மட்டுமே வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்தடுத்த நபர்கள் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்குதான் வந்து தேர்தல் அப்படிங்கிற ஒரு வழிமுறையே நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கு. ஜனநாயக நாடு அப்படின்னாவே அங்க தேர்தல் இருந்தா தான் அது ஜனநாயக நாடு. தேர்தல் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அப்புறம் தேர்தல் சில பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப கொரியால தேர்தல்னு இருக்கு. ஆனா பெயரளவுலதான் இருக்கு. அவர் அதிபரை எதிர்த்து யாராவது ஒரு டம்மியான ஒரு ஆளு நிப்பாங்க. இருக்கிற ஒட்டுமொத்த ஓட்டு வாக்காளர்ல வந்து 90% 90%ஓட 99% அதிபருக்கு ஆதரவா தான் ஓட்டு போட்டிருக்காங்க. வெறும் 0.1 அதாவது 0.1% தான் வந்து எதிர்த்து வாக்கு கொடுத்திருக்காங்க கொரியா போற நாடுகள்ல. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியாது, ஜனநாயக தேர்தல்னு சொல்ல முடியாது. ஜனநாயக தேர்தல் அப்படிங்கும்போது ஆஹ் அதனோட ஜனநாயகப்படி தேர்தல் அப்படிங்கும்போது அதனோட முடிவுகள் வந்து பெரும்பான்மையா வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும். அதை எதிர்த்து வந்து இன்னொரு கட்சி வந்து எதிர்கட்சியா செயல்படும். இதுதான் வந்து ஜனநாயகம். ஜனநாயகம் கரெக்டா செயல்படுறதுக்கு நம்மளுக்கு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. பெரும்பாலான மக்களாட்சி நாடுகள் வந்து மக்கள் வந்து தங்கள் பிரதிநிதிகளை தாமே தான் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு கொண்டு வராங்க. நேரடியா மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 உறுப்பு 324 முதல் 329 வரை தேர்தல் பற்றிய பகுதி ஆகும். இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டம் விதி தேர்தலை பத்தி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஆர்டிகல்ஸ் 324 இருந்து 329 வரைக்கும் எலெக்ஷன்ஸ் பத்தி வந்து சொல்லுது நம்மளுக்கு. தேர்தல் அப்படிங்கிறது நமக்கு அரசமைப்பு சட்டத்தின்படிதான் நடைமுறையில இருக்கு. மக்களவைக்கும் மாநில சட்ட பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில தான் தேர்தல்கள் நடத்தப்படுது. மக்களவை அப்படிங்கும்போது பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எலெக்ஷன் நடக்குதல்ல, அதுக்கானது மக்களவை. லோக்சபா தேர்தல் வந்து எலெக்ஷன் கமிஷனால் நடத்தப்படும். அதே மாதிரி மாநிலங்கள்ல வந்து சட்டப்பேரவைக்கும் வந்து தேர்தல் வந்து எலெக்ஷன் கமிஷனால தான் நடத்தப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தால் வந்து இரண்டுக்குமே நடத்தப்படும். மாநில சட்டப்பேரவைக்கும் சரி, நாடாளுமன்றத்துல மக்களவை தேர்தலுக்கும் சரி எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அவருக்கான தேர்தல்களை நடத்துவாங்க. இதுக்கான அதிகாரம் எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 326. ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட்.
இப்ப கண்டிப்பா தேர்தல் சம்பந்தமா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம் டிஎன்பிசில. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதனால தேர்தல் சம்பந்தமா கொஸ்டின் வரக்கு சான்சஸ் அதிகம். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், அதாவது தேர்தல் ரிலேட்டடா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறதும், கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? வாக்குரிமை அப்படிங்கும்போது, வாக்குரிமை இந்தியாவில் வாக்குரிமை வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிறது 18 வயது நிரம்பிய அனைவருமே வந்து தன்னோட ஓட்ட போடுறதுக்கு உரிமை இருக்கு. வாக்காளர் பட்டியல்ல வந்து தம்மோட பெயரை இணைப்பதன் மூலமா அவங்க ஒரு வாக்காளர் அப்படின்னு ஆகுறாங்க. இப்போ கரண்டா பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு படிவத்தை வந்து நம்ம தேர்தல் கமிஷன் கொண்டு வந்தாங்க. எஸ்ஐஆர் மூலமா வந்து இதுக்கு முன்னாடி வந்து வாக்களிப்போரோட சதவீதம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு எலெக்ஷன்ல வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 85% வந்து வாக்கு சதவீதம் வந்து நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல்ல தமிழ்நாடு எலெக்ஷன்ல பெற்றிருந்தாங்க. ஓகேவா? எஸ்ஐஆர் பத்தி தனி டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா அது கொஸ்டின்ஸ் வரும். அடுத்த ஒரு வீடியோல பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் ரிலேட்டடாகவும் எஸ்ஐஆர் பத்தியும் ஆளுநரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற, தேர்தலுக்கு அப்புறம் ஆளுநரோட என்னென்ன அப்படிங்கிறத கொஸ்டின் ஆன்சர் டைப்ல பார்க்கலாம். ஓகேங்களா? 18 வயசு ஆன யாரு வேணாலும் ஓட்டு போடலாம். அதே மாதிரி இந்திய குடிமகன்ல 25 வயது நிரம்பியவர்கள் வந்து யாரு வேணாலும் தேர்தல்ல போட்டியிட முடியும். ஓட்டு போடுறதுக்கு வயசு 18, தேர்தல்ல நிக்கிறதுக்கு வந்து 25. அதாவது பிரதமர் அப்படிங்கும்போது 25, மற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் 21 வயது ஆனாவே வந்து போட்டியிட முடியும். 21 வயது ஆனவங்க யாரு வேணாலும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் நிக்க முடியும், உள்ளாட்சி தேர்தலையும் போட்டியிட முடியும். இந்தியாவோட தேர்தல் முறைகள் என்னென்ன மாதிரி தேர்தல்கள் இந்தியாவுல நடைமுறையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேரடி தேர்தல் முறை. நேரடி தேர்தல் முறை அப்படின்னா இதுக்கான பிரதிநிதிகளை வந்து மக்கள் வந்து நேரடியாவே வாக்களித்து தேர்ந்தெடுப்பாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, நேரடி தேர்தல் முறை அப்படிங்கிறாங்க. சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல், எம்எல்ஏவோட எலெக்ஷனும் எம்பியோட எலெக்ஷனும் வந்து நேரடியா மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. நம்மளே ஓட்டு போட்டிருப்போம். இப்ப வந்து நம்ம மே மாசம் எலெக்ஷன் நடந்தது வந்து எம்எல்ஏக்கான தேர்தல். எம்பிக்கார தேர்தல் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் தனியா அதை நடத்துவாங்க. அதுல வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். இது நேரடியா எம்எல்ஏவையும் எம்பியையும் தேர்ந்தெடுப்போம். லோக்சபா எம்பி, நாடாளுமன்ற மக்களவை எம்பிக்களை தான் நம்ம நேரடியா தேர்ந்தெடுப்போம். ராஜ்யசபா எம்பியை வந்து மறைமுகமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது வந்து குடிமக்களோட நேரடியா வாக்கு அப்படிங்கிறது இருக்காது. ஆனா வந்து குடிமக்கள் நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. அதைத்தான் என்னங்கிறாங்க மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுல யார் மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல், துணை குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது போக மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜ்யசபான்னு சொல்றாங்களா, ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் மறைமுகமா தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து மொத்தம் 18. அதாவது நம்மளுக்கு மொத்தம் 234 தொகுதிகள் அப்படிங்கும்போது அது ரேஷியோ விகிதாச்சார அடிப்படையில நமக்கு 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? இடைத்தேர்தல், இடையில தேர்தல் வர்றது அப்படின்னா ஒரு தொகுதி வேட்பாளர் வந்து பதவி விலகினாலோ இல்ல மரணம் அடைஞ்சாலோ அந்த காரணங்களுக்காக அந்த ஒரு சில தொகுதிகள்ல மட்டும் இடையில வர தேர்தல் வந்து இடைத்தேர்தல். ஏன்னா காலியா இருக்கும்போது, எம்எல்ஏ பதவிகள் காலியா இருக்கும்போது அந்த தொகுதிக்கு யாரும் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு இருக்க முடியாது. அதனாலதான் அந்த இடத்துல இடைத்தேர்தல்களை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து 4 எம்எல்ஏ வந்து ராஜினாமா செய்துட்டு டிஎம்கேல போய் 4 எம்எல்ஏக்கு எம்எல்ஏ பதவியை
எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு டிவிகேல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி 4 போட்டி, அதாவது திருச்சி கிழக்கு ஒரு தொகுதி காலியா இருக்கு. பிளஸ் 4 ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தங்காட்டி 5 தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில வந்து இப்போ காலியா இருக்குதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இடையில தேர்தல் வரும். தேர்தலுக்கான அடிப்பு வித்தின் 2 வீக்ஸ்ல வந்துரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதைத்தான் எதுன்னு சொல்லுவோம், இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இடைப்பருவ தேர்தல். இடைப்பருவ தேர்தல் அப்படின்னா நாடாளுமன்றமோ மாநில சட்டசபைகளோ செயல்படுவதற்குரிய ஆண்டு முழுமைக்கும் பல்வேறு காரணங்களால் செயல்பட முடியாத இடையில கலைக்கப்பட்டால், அதாவது சில சமயங்கள்ல கலைக்கப்பட்டுருவாங்க. நாடாளுமன்றம் ஆகட்டும் மாநில சட்டமன்றம் ஆகட்டும் இடையில பிரச்சனை வரும்போது கலைப்பாங்க. 5 ஆண்டுகள் முழுமை பெறாமலே கலைக்குவாங்க. அது அப்போ நடக்கிற தேர்தலை தான் என்ன சொல்றாங்க, இடைப்பருவ தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டோட சூழ்நிலை சரியில்லை, ஆட்சி கலைக்கப்பட்டுட்டு அடுத்த எலெக்ஷன் வரதான் என்னன்னு சொல்லுவாங்க, இடைப்பருவ தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்கான அமைப்புகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விருப்பாண்மை, அதாவது முதல் விருப்பாண்மை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. FPDP அப்படின்னா பன்மைவாத பெரும்பான்மைவாத வாக்காளர் முறையில வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த முறையில ஒரு உறுப்பினர் வந்து தொகுதிகளில பயன்படுத்தப்படுகிறாரு. ஒரு உறுப்பினர் வந்து தொகுதிகள் மற்றும் வேட்பாளரை செல்ல தகுந்த வாக்குகளில் பிற வேட்பாளர்களை விட அதிகமான வாக்குகள் பெற்றாலே வெற்றி. இப்ப வந்து எப்படி வெற்றியை டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில வந்து 10,000 ஓட்டு இருக்கு அப்படின்னா 10,000த்துல பாதி என்ன அப்படின்னா 5,000. சப்போஸ் பதிவான ஓட்டுகள் வந்து 8,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. 10,000 ஓட்டுல பதிவான ஓட்டுகள் வந்து 8,000 ஓட்டுகள் தான் பதிவாயிருக்கு அப்படின்னா அதுல பாதி 4,000 ஓட்டு. அந்த 4,000 ஓட்டுல செல்லத்தகுந்த ஓட்டுல இப்போ போட்டி அப்படிங்கும்போது 3 பேர் களத்துல இருக்கோம் அப்படின்னா இப்ப 3,000 ஓட்டு ஒருத்தர் 3,000 ஓட்டுக்கு மேல பெற்றாவே அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான அருகில போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ 10,000 ஓட்டுல ஓட்டு போட்டதே 8,000 பேர். அதுல ஒரு பார்ட்டி ஒருத்தர் வந்து 3,000 ஓட்டு வாங்குறாரு. இன்னொரு பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா 4,000 ஓட்டு வாங்குது. ஒரு பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா 1,000 ஓட்டு வாங்குது அப்படின்னா இங்க 4,000 ஓட்டு யாரு வாங்கியிருக்காங்களோ அவங்கதான் வெற்றி பெற்றதா வந்து அறிவிக்கப்படுவாங்க. இதுதான் வந்து அப்படி. இத்தனை பர்சன்டேஜ் தான் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு இல்ல. மக்கள் வாக்களிச்ச மொத்த ஓட்டுகள்ல இருந்து யார் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களதான் வந்து வெற்றியாளரா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தொகுதி வாக்கு அப்படின்னா இந்த மாதிரி முறை வந்து அரசியல் கட்சிகளே இல்லாத நாடுகள்ல தான் இது காணப்படுகிறது. கேமன் தீவு, பாக்லாந்து தீவு, கார்ன்ஜே, குவைத்து, லவோஸ், லெபனான், மாலத்தீவு, பாலஸ்தீனம், சிரிய அரபு குடியரசுகள்லாம் இந்த தொகுதி வாக்கு, தொகுதிக்கான மொத்த வாக்குகள் எத்தனை அப்படிங்கறது பார்த்து சொல்லுவாங்க. அது இங்கெல்லாம் நம்மளுக்கு நடைமுறையில் இல்ல. எங்கெங்க நடைமுறைன்னு போட்டிருக்கு புக்ல. கேமன் தீவு, பாக்லாந்து தீவு, கார்ன்ஜே, குவைத்து, லவோஸ், லெபனானு, மாலத்தீவு, பாலஸ்தீனு, சிரியா, ஐபிய அந்த அரபு குடியரசு, சிரிய அரபு குடியரசு இங்கெல்லாம் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்சி தொகுதி வாக்கு, பார்ட்டி பிளாக் ஓட் அப்படின்னா வலுவான கட்சி வேட்பாளர்கள் சிறுபான்மையர் பிரதிநிதித்துவம் பெறும் வகையில கலவையாக அமைக்கிறது. டிஜிபேடியா, சிங்கப்பூர், செனகல், துனிசியா இந்த இடங்கள்ல எல்லாம் அப்படி. இப்ப கட்சி வேட்பாளர்கள் வந்து சிறுபான்மையரோட பிரதிநிதித்துவத்திலையும் பெரும் வகையில கலவையா அமைக்கிறது தான் வந்து இந்த பார்ட்டி பிளாக் ஓட்டு, பார்ட்டி பிளாக் ஓட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கெல்லாம் இருக்குதுன்னா டிஜிபவுடி, சிங்கப்பூர், செனகல், துனிசியா. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஓட், மாற்று வாக்கு. முன்னுரிமையான பன்மை முறை, இது வாக்காளரோட ஒரு உறுப்பினர் மாவட்டங்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. வாக்காளர் வந்து தமது வாக்கு சீட்டில் உள்ள எண்ணை பயன்படுத்தி தமது முன்னுரிமையை குறிக்கின்றனர். அதாவது தன்னோட முன்னுரிமையை வந்து சொல்றது. எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியா, பிஜி, பப்புவா கினியா
அந்த தீவு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மாற்று வாக்கு ஆல்டர்னேட்டிவ் ஓட் அப்படிங்கிறத சொல்றாங்க. தன்னோட ஃபர்ஸ்ட் யாருக்கு முன்னுரிமை, செகண்ட் யாருக்கு முன்னுரிமை, தேர்ட் யாருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி இப்போ முன்னுரிமை அடிப்படையில யார் ஃபர்ஸ்டா வந்திருக்கிறா அப்படின்னு, அதுக்கப்புறம் யார் செகண்ட் வந்திருக்கிறா அப்படின்னு வந்து அந்த தேர்தலோட முடிவுகள் வந்து கணிக்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது இரு சுற்று முறை, 2 ரவுண்ட் சிஸ்டம். 2 ரவுண்ட் சிஸ்டம்னா முதல் சுற்றுல எதிர்க்கட்சி அல்லது வேட்பாளர் அறுதி பெரும்பான்மைக்கு மேல் பெறாத நிலையில இரண்டாவது தேர்தல் நடைமுறை. இப்ப வந்து 10,000 ஓட்டுக்கள்ல கண்டிப்பா 5,000 ஓட்டு வாங்கணும். 2 கட்சி தான் இருக்கும் அங்க. சோ எந்த கட்சி 5,000 ஓட்டுக்கு மேல வாங்குதோ அதுதான் வந்து ஜெயிச்சதா அறிவிக்கப்படும். ஆனா எந்த கட்சியுமே 5,000 ஓட்டு வாங்கல அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் 2வது எலெக்ஷனுக்கு போவாங்க. ஓகேங்களா? மத்திய ஆப்பிரிக்கா குடியரசு, காங்கோ, காபோன், மாலி, மௌட்டானியா, ஈரானு, வியட்நாமு, தஜிகிஸ்தான் இது எல்லாத்துலயுமே வந்து இந்த 2 ரவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான தலைப்பு இந்தியாவுல தேர்தல் நடைமுறை. இந்தியாவுல தேர்தல் நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுல வந்து தேர்தல் நடைபெறதுக்கு முன்னாடி தொகுதியில வந்து மறுவரையறை செய்யறாங்க. ஆக்சுவலா வந்து எஸ்ஆர்ஆர் வந்து அப்படித்தான் கொண்டு வந்தாங்க. தொகுதி மறுவரை செய்யணும் அப்படிங்கிற மசோதா வந்து நம்மளோட நாடாளுமன்றத்துல தோல்வியுற்றுச்சு. ஓகேங்களா? அது வந்து வர வேண்டியதான். பெண்களோட இடஒதுக்கீடு மசோதாவையும் தொகுதி மறுவரை மசோதாவையும் ஒன்னா நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பிரதிநிதித்துவம் கம்மியாகும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம திமுக இது முன்னால திமுக இருந்தாங்கல்ல அவங்க வந்து எம்பிக்கெல்லாம் சேர்ந்து அந்த மசோதாவை தோற்கடிச்சிட்டாங்க. தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற மசோதா நிறைவேறுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் மத்திய அரசு அளவுல குறைந்துரும். அதான் உண்மை. எல்லாரும் வந்து இல்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. ஏன்னா இருக்கிற மொத்தம் 800 தொகுதிகளா கொண்டு போறாங்க. இப்ப 545 அப்படிங்கிறத 800 அப்படின்னு கொண்டு போகும்போது உத்தரப்பிரதேசம் பெரிய பெரிய மாநில மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் மாநிலங்கள் ஓட்டு போட்டாவே மத்தியில ஈஸியா ஆட்சிக்கு வந்துடலாம். நம்ம தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களோட ஜெயிக்க வேண்டிய அவசியமே வந்து மத்தியில வந்து இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சரியான ஜனநாயகமா இருக்காது. ஒரு சில பகுதிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டதா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து தொகுதி மறுவரை வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம். அத பத்தியும் நம்ம பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இல்ல ஏதாவது டாபிக்ல பார்க்கலாம். எதனால வந்து அது புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப வந்து அரசியல் சார்ந்த கொஸ்டின்ஸ் வராது. பேசிக் டீடைல் தொகுதி மறுவரையறைனா என்ன, எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? தேர்தல் அறிவிப்பு. தொகுதி மறுவரை செஞ்சிட்டதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை அறிவிப்பாங்க. எப்ப தேர்தல், எப்ப வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம், எப்ப வேட்புமனு தாக்கலை வித்ட்ரா பண்ணலாம், எப்ப தேர்தல் நடைபெறும், எப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டை நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து தேர்தல்ல அறிவிப்பாங்க. அறிவிச்ச உடனே தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே வேட்புமனு தாக்கல் வந்து செய்வாங்க. வேட்புமனு தாக்கல் செய்யறது, திரும்ப பெறுது, அதுக்கான நடைமுறைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிருவாங்க. அந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த நடைமுறைகள் முடிஞ்ச உடனே அது வித்ட்ரா பண்றதுக்கான பீரியடும் கொடுத்திருப்பாங்க. அந்த பீரியடும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வேட்புமனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறத சொல்லணும். அப்ப வேட்புமனு தாக்கல் செய்யப்படும். தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை எடுத்து சரிபார்ப்பாங்க. சரிபார்த்ததுக்கு அப்புறம் இந்த வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்ல நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறத தேர்தல் கமிஷன் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்பவே சொல்லிருவாங்க. சப்போஸ் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களோட பெயர் தான் வேட்பாளர் பட்டியல்ல வரும். சோ வேட்பாளர் பட்டியல பேர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். அப்போ தேர்தல் பரப்புரையை வந்து அந்தந்த கட்சிகள் வந்து மேற்கொள்ளுவாங்க. தேர்தல் பரப்புரை வந்து எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நிப்பாட்டுவாங்க. அது முடிஞ்சோடனே எலெக்ஷன் நடைபெறும். எலெக்ஷன் நடைபெறுறது தான் வாக்களித்தல் நடைமுறை அப்படிங்கிறாங்க. வாக்களித்தல் நடைமுறை முடிஞ்சிச்சு அப்படின்னா
அந்த அன்னைக்கே வந்து வாக்குப்பெட்டிகளை எல்லாம் சீல் பண்ணி கொண்டு போய் எங்க வந்து கவுண்டிங் நடக்குமோ அங்க வச்சிருவாங்க. அந்த கவுண்டிங்க்கு வந்து எப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் தேர்தல் முடிவு சொல்றாங்களோ அந்த அன்னைக்கு வாக்குப்பெட்டிகளை திறந்து ரிசல்ட்டுகளை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படித்தான் வந்து இந்தியாவுல தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது வந்து நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ட பார்த்தோம் அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு ஈஸியா தெரியும். இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்கள். தேர்தல் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து 1996க்கு முந்தைய தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்னும் 96க்கு பிந்தைய தேர்தல் சீர்திருத்தம் 97 டு 2009க்கு இடையிலான தேர்தல் சீர்திருத்தம் 2010 தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு 4 சீர்திருத்தங்கள் வந்து இந்தியாவுல நடைமுறைப்படுத்தினாங்க தேர்தல் சீர்திருத்தங்களை. ஓகேங்களா? அதுல சில கமிட்டிகளை ஃபார்ம் பண்ணாங்களா. முக்கியமான கமிட்டிகள் எந்த இயர் ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தர்குந்த் குழுங்கிறது 1974ல ஃபார்ம் பண்றாங்க. தர்குந்த் குழு அப்படிங்கிறது 1974. தினேஷ் கோஸ்வாமி குழு அப்படிங்கிறது 1990. தர்குந்த் குழுங்கிறது 1974. தினேஷ் கோஸ்வாமி குழு அப்படிங்கிறது 1990. வேரா குழு 1993. வேரா குழு 1993. இந்திரஜித் குப்தா குழு 98. இந்திய சட்ட ஆணையத்தோட அறிக்கை வந்து 1999ல தேர்தல் சீர்திருத்தத்தை பத்தி குறிப்பிடுகிறது. இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999. வெங்கட செல்லையா தேசிய ஆணையம் வந்து 2002ல அமைக்கிறாங்க. வெங்கட செல்லையாவோட தேசிய ஆணையம் 2002ல அமைக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட அறிக்கை 2004. இந்திய தேர்தல் ஆணையத்தோட அறிக்கை 2004. வீரப்ப மொய்லி ஆணையம் வந்து 2007ல சொல்றாங்க. டாங்கா குழு வந்து 2010. வீரப்ப மொய்லியோட ஆணையம்ங்கிறது 2007. டாங்கா குழுங்கிறது 2010. இதுதான் வந்து முக்கியமான தேர்தல் சீர்திருத்த குழுக்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறது முதல்ல எந்த தேர்தல்ல வந்து சோதனைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1982வது தேர்தல்ல தான் வந்து சோதனைக்கு அடிப்படையில பயன்படுத்தி இருக்காங்க. நாடு முழுவதும் எந்த தேர்தல்ல வந்து இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தினாங்க அப்படின்னா 2004ஆம் ஆண்டு தேர்தல்ல தான் இவிஎம் மிஷினை வந்து பயன்படுத்தினாங்க. 2004ஆம் ஆண்டு தேர்தல்ல இவிஎம் மிஷினை பயன்படுத்தினாங்க. வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை வந்து பெரிய அளவுல வெளியீடு எப்ப தொடங்கிச்சு அப்படின்னா 1993. 1993ல வாக்காளர் பட்டியலை வந்து நிறைய வந்து கொண்டு வந்தாங்க. நிறைய வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை ட்ரையல் விவிபேட் முதல்ல எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா செப்டம்பர் 2013. விவிபேட் வந்து செப்டம்பர் 2013 முதல் நடைமுறையில இருக்கு. அதாவது நம்ம ஓட்டு போட்டோம்னா அந்த சின்னம் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற பாக்ஸ்ல பிரிண்ட் ஆகி விழுகும். இந்த சின்னத்துக்கு தான் நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த விவிபேட் அப்படிங்கறத வந்து 2013ல இருந்து நம்ம தேர்தல்ல பயன்படுத்திட்டு வரோம். நோட்டா வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமா வந்து செப்டம்பர் 2013ல இருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தேர்தல்ல நோட்டா வந்து 2013 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. பொது தேர்தல் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில நடத்தப்படும். இந்திய குடிமகனாகவும் 18 வயதுக்கு குறையாதவராக இருக்கிற ஒவ்வொரு நபரும் வந்து சட்டத்தால் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படாத வரைக்கும் தேர்தல்ல வாக்களிக்க உரிமை அப்படிங்கிறது உண்டு. ஒரு மாநிலத்தின் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்திற்கான தேர்தலை வந்து உச்ச நீதிமன்றத்தின் தேர்தல் மனு மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்வதன் மூலம் மட்டுமே கேள்விக்குள்ளாக்க முடியும். ஆர்டிகல்ஸ் 324. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மாநிலத்துக்குள்ள வந்து தேர்தல் சம்பந்தமா கேள்வி கேட்கணும் அப்படின்னா எடுத்த உடனே யாருமே போய் கேள்வி கேட்க முடியாது. அப்படி வந்து கேள்வின்னா சந்தேகம் ஏதாவது வருது இல்ல நடைமுறையில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றத்துல தேர்தல் மனு அப்படிங்கறத ஒண்ணு கொடுக்கணும். அந்த தேர்தல் மனுவை வந்து மேல்முறையீட்டு மனுவா தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். ஓகேங்களா? எடுத்தோடனே உச்ச நீதிமன்றத்துக்குலாம் தேர்தல் சார்ந்த வழக்குகளுக்கு போக வேண்டியதில்லை.
ஃபர்ஸ்ட் உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவா கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேல்முறையீடா வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். எந்த ஆர்டிகல்ஸ் படி அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 329. ஆர்டிகல்ஸ் 329. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம். பகுதியளவு நீதித்துறை போன்றது, பகுதியளவு நீதித்துறை போல செயல்படுகிறது. ஆர்டிகல்ஸ் 324 படி நிறுவப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 324 படி நிறுவப்பட்டிருக்கு. மாநில சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றம் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி பதவிகளுக்கு நியாயமான தேர்தலை நடத்துகிறது. யாரு அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து யாருக்கெல்லாம் தேர்தல் நடத்துறாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு நடத்துறாங்க, நாடாளுமன்றத்திற்கு நடத்துறாங்க, அதாவது மக்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல். அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் தேர்தல் கமிஷனோட கீழே தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜனாதிபதி பதவிக்கும் தேர்தல் கமிஷன் தான் நடத்தும். ஓகேங்களா. அடுத்து தேர்தல் மற்றும் வேறு சில விஷயங்களுக்காக முழு நடைமுறை மற்றும் இயந்திரங்களை மேற்பார்வையிடுவதற்காக அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தன்னாட்சி வழங்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் சம்பந்தமாகவோ இல்ல ஏதாவது இயந்திரங்கள்ல மேற்பார்வையிடுவதற்கு தன்னாட்சி அமைப்பா எலெக்ஷன் கமிஷன் செயல்படலாம் அப்படிங்கிற உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கு. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்களை கொண்டு செயல்படுவாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா 2 தேர்தல் ஆணையர்களை கொண்டு அவர் செயல்படுவாரு. தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கை ஜனாதிபதி தீர்மானிக்க முடியும். தேர்தல் ஆணையங்களோட எண்ணிக்கையை ஜனாதிபதி தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எந்த ஆர்டிகல்ஸ் படி அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 324. அடுத்தது பிரதமர் தலைமையிலான எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஒரு மத்திய அமைச்சரவை பரிந்துரையின் பேரில் இந்திய குடியரசுத் தலைவரால் ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகிறார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்க குழுவுல இடம்பெறுபவர் யாராரு அப்படின்னா பிரதமர் தான் தலைவர், எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. மத்திய அமைச்சரவை பரிந்துரையின் பேர்ல இந்திய குடிமகனா இருக்கிற யாரு வேணாலும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுவர். தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவுல 9A முன்னுரிமை பதவியில் யுபிஎஸ்சி தலைவர் மற்றும் தலைமை கணக்கு கணிப்பாளர் ஆகியோருடன் சேர்த்து வைக்கப்படுகிறார். தலைமை தேர்தல் ஆணையர் பொதுவாக இந்திய குடிமை பணியின் உறுப்பினராகவும் பெரும்பாலும் இந்திய நிர்வாக பணியிலிருந்தும் வருவாரு. தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஐஏஎஸ் ஆபீசரா தான் இருப்பாங்க. தேர்தல் ஆணையரோட பதவி காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள். பதவி ஏற்ற நாளில இருந்து 6 ஆண்டுகள் அல்லனா ஓய்வு பெறும் வயது வரை. பொதுவா எத்தனை வயதுல ஓய்வு பெறாங்க அப்படின்னா 58 வயதுல ஓய்வு பெறாங்க அப்படின்னா அதனோட பதவி காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டுகள் இல்லைன்னா 58 வயது வரைக்கும் ஒரு நபர் தேர்தல் ஆணைய உறுப்பினரா இருக்கலாம். நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கிடைக்கும் அதே அந்தஸ்தை பெறுவதோடு அதே சம்பளம் மற்றும் சலுகைகளை பெறுறாங்க. நீதிமன்ற நீதிபதிகளுக்கு கிடைக்கும் அதே அந்தஸ்து, சம்பளம், சலுகைகளை போல அவங்களும் பெறுறாங்க. ஓகேங்களா. பதவி நீக்கம். உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்க நடைமுறை போன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையில 2/3 பங்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கலந்து கொண்டுதான் தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையர் இருப்பாருல்ல, தலைமை தேர்தல் ஆணையர். இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் தற்போதைய தலைவர் ஞானேஷ்குமார். சப்போஸ் அவரை நீக்கணும் அப்படின்னா
மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ளணும். அதுல 2/3 பங்கு பெரும்பான்மையுடன் வந்து அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு. அதாவது அந்த பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையரை வந்து பதவியிலிருந்து நீக்கலாம். தேர்தல் ஆணையரோட பரிந்துரையின் பேர்ல மற்ற ஆணையர்களை வந்து குடியரசுத் தலைவர் நீக்குவாரு. 2 ஆணையர்கள் இருக்காங்க. அப்போ தலைமை தேர்தல் ஆணையரோட பரிந்துரை கொடுப்பாரு. அவரோட பரிந்துரையின் பேர்ல மற்ற 2 ஆணையர்களை வந்து குடியரசுத் தலைவர் நீக்குவாரு. ஆணையத்துடன் கலந்தாலோசித்து குடியரசுத் தலைவர் பிராந்திய ஆணையர்களை நியமிக்க முடியும். தேர்தல் ஆணையத்துக்கு உதவுவதற்காக ஆர்டிகல்ஸ் 324 கீழ் 4 கீழே. இப்போ தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இருக்குது. அதனோட ஆணையரை வந்து மத்திய தேர்தல் ஆணையத்தோட ஆணையர்கிட்ட கலந்து ஆலோசிச்சது பின்னர் தான் குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க. ஏன்னா எல்லாரும் கோஆபரேட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னா சுகுமார் சென். முதல் இந்திய தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென் 1950 to 58. அதுக்கப்புறம் கல்யாண் சுந்தரம், SP ஜென் வர்மா, நாகேந்திரா சிங்கு, சுவாமிநாதன், SL ஜிக்தார், திரிவேதி, RK திரிவேதி, பெரி சாஸ்திரி, ரமாதேவி. இது முக்கியம். போன தாட்டி குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருந்துச்சு. முதல் பெண் தேர்தல் ஆணையர் யாருன்னா ரமாதேவி தான் வந்து முதல் பெண் ஆணையர். இந்தியாவின் முதல் பெண் ஆணையர் வந்து 1999ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் TN சேஷன், கில்லு, லிங்டோ, கிருஷ்ணமூர்த்தி, BB டன்டான், கோபாலசுவாமி, சாவ்லா, குரைசி, சம்பத்து, ஹரிசங்கர் பிரம்மா, நசீம் கைதி, அக்சல் குமார் ஜோதி, ஓம் பிரகாஷ் ராதாவ், சுனில் அரோரா, சுனில் சந்திரா, ராஜ்குமார், நானோஜ்குமார் தான் தற்போது தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இந்தியாவில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தலை நடத்த அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தான் என்னன்னா மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தும். மாநில ஆளுநர்களால் நியமிக்கப்பட்ட மாநில தேர்தல் ஆணையரால் மேற்பார்வையிடப்படுகிறது. மாநில தேர்தல் ஆணையரை வந்து நியமிப்பவர் யாரு அப்படின்னா மாநில ஆளுநர். அவரோட மேற்பார்வையில தான் மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இயங்கும். அரசியலமைப்பு சட்டம் 243K மற்றும் 243ZA இதெல்லாம் உறுப்புகள் வந்து மாநில ஆணையத்தை பத்தி விளக்குகிறது. மாநில தேர்தல் ஆணையத்தை பத்தி இந்த உறுப்புகள் விளக்குகிறது. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை கண்காணித்து வழிநடத்துதல். இந்த முக்கிய பணிகள் வந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உரியது. வாக்காளர் பட்டியல்களை வந்து தயாரிக்கணும், உள்ளாட்சி தேர்தல்களை வந்து கண்காணித்து வழி நடத்தணும். தேர்தல் ஆணையத்தோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மத்திய அரசுல வந்து 6 ஆண்டுகள், மாநிலத்துல வந்து மாநில அரசோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதாவது 65 வயது வரைக்கும் பதவியில இருக்கலாம். தேர்தல் ஆணையத்தோட பணிகள் என்னென்ன அப்படின்னா தேர்தல் மேலாண்மை பண்ணணும், வாக்குப்பதிவு இயந்திரம், தேர்தல் அதிகாரிகளோட நியமனம், பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் தேர்தல் மேலாண்மை பண்ணணும். வாக்காளர் பட்டியலை தொடர்ந்து புதுப்பித்துட்டு வரணும். நடத்தை விதிகள். அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் விதிமுறைகளை மீறுவதை தடுக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து நடத்தை விதிகளை அமல்படுத்தும். தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா விதிமுறை மீறக்கூடாது, அந்த விதிமுறைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தேர்தல் ஆணையம் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவாங்க. அரசியல் கட்சிகள் வந்து பதிவு செய்யணும். அதாவது மாநில தேர்தல் கீழே சின்ன சின்ன அரசியல் கட்சிகளும் மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழே எல்லா கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் போய் பதிவு செய்துக்கணும். வாக்காளர் கல்வி. வாக்காளர்களுக்கு வந்து தேர்தல் சம்பந்தமா கல்வியை வழங்கணும். எப்படி ஓட்டு போடணும், தேர்தல்னா என்ன,
உள்ளாட்சி தேர்தல்னா என்ன, அதோட முக்கியமான கல்வியெல்லாம் வந்து வழங்கப்படுறதுக்கு வேலை செய்யணும். சின்னங்களை ஒதுக்கிடுறது வந்து தேர்தல் ஆணையத்தோட பணி. தொழில்நுட்ப பயன்பாடுகள் அப்படிங்கோட பணி அப்படின்னா தேர்தலை மேலாண்மை செய்யணும், வாக்காளர் பட்டியலை தயாரிக்கணும், நடத்தை விதிமுறைகளை அறிமுகப்படுத்தணும், அரசியல் கட்சிகளை பதிவு செய்யணும், வாக்காளர்களுக்கு கல்வியை அளிக்கணும், சின்னங்களை ஒதுக்கீடு செய்யணும், தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். அடுத்து மாநில தேர்தல் ஆணையத்தோட பணி. மாநிலத்தில் உள்ள மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தும், ஊராட்சிகளுக்கு தேர்தல் நடத்தும், உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்தும், புதிய வாக்காளர்களை சேர்க்கும், பட்டியலை புதுப்பிக்கும், வாக்காளர் பட்டியல் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அவற்றை வந்து அகற்றணும். 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் பிறகு மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு. வயது வந்தோர் வாக்குரிமைக்கான ஆர்டிகிள் 326. வயது வந்தோர் வாக்குரிமை 326. வாக்காளர் வயதினை 21 18 குறைக்கப்பட்டது எந்த தேர்தல் அப்படின்னா 1929வது 61வது சட்ட திருத்தத்தின்படி 1989லயே எலெக்ஷனுக்கு வந்து வாக்களிக்கிறோட வயதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க 18. 1989ல இந்த நடைமுறைக்கு வந்துச்சு. 18 வயது ஆன அனைவரும் வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு. மாநில தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டக்கூறு 243 மற்றும் 243 ஜட்டின் கீழ் அரசமைப்பு சார்ந்த அதிகார அமைப்பை மாநில தேர்தல் ஆணையம். இது தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 பிரிவு 239, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் 1998 பிரிவு 5 கீழே நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னன்னா இந்திய அரசியலமைப்பு 73வது மற்றும் 74வது திருத்தத்தின்படி 1992ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சுதந்திரமான மற்றும் தன்னாட்சியுடைய சட்டபூர்வமான அமைப்பு தான் என்ன தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையத்தோட தலைமையில தான் வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்குது. அதாவது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து 2 வகையான தேர்தல்களை நடத்தும். ஒண்ணு நேரடி தேர்தல், ஒண்ணு மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தல், நேரடி தேர்தல்னா உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சிக்கும் நகர்ப்புற உள்ளாட்சிக்கும், மறைமுக தேர்தலும் ஊரக உள்ளாட்சிக்கும் நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் மாவட்ட திட்டமிடு குழு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கும். நேரடியா யாரெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள், கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், மாநகராட்சி வார்டு உறுப்பினர், மாநகராட்சி வார்டு நகராட்சி வார்டு உறுப்பினர், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள். அதாவது வார்டு உறுப்பினர்கள் எல்லாமே நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுவே மறைமுக தேர்தல் எதுன்னா ஊரக அளவுல மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், துணைத் தலைவர், கிராம ஊராட்சி துணைத் தலைவர், இவங்கெல்லாம் ஊரக அளவுலயும், நகர்ப்புற அளவுல மாநகராட்சி மேயர், துணை மேயர், நகராட்சி தலைவர், துணைத் தலைவர், பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர், இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா கிராம ஊராட்சிங்கிறதுல 12,525 கிராம ஊராட்சிகள் இருக்கு. ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. மாவட்ட ஊராட்சிங்கிறது 36 இருக்கு. மொத்த கிராம ஊராட்சியில வந்து 12,949 இருக்கு. கிராம ஊராட்சி 12,525, ஊராட்சி ஒன்றியங்கள் 388, மாவட்ட ஊராட்சி 36. அதுவே மாநகராட்சிகள் 21 மாநகராட்சிகள் இருக்கு. நகராட்சிகள் 138 இருக்கு. நகராட்சினா 138 இருக்கு. பேரூராட்சினா 490 இருக்கு. மொத்தம் 649 ஊரக உள்ளாட்சிகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான எலெக்ஷன் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 9 monthsல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து தேர்தல் சம்பந்தமான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இது கொஸ்டின் ஆன்சர் டைப்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.